மொழி. மொழின்னா என்ன சார்? லாங்குவேஜ் சார். சரி, இங்கிலீஷில் என்னது அப்படின்னா? வெரி குட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அல்லது உங்களுக்கு என்ன தெரியுதோ அடுத்தவங்களுக்கு பரிமாறிக்கிறதுக்கான ஒரு கருவி. கருவி, அவ்வளோதான். சரியா? அதுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு? முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அங்கே இருக்குது, மரம் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அது மரம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மரன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ரைட். இப்போ மொழி அப்படின்னாக்கா தகவல்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. கொஸ்டின் இதெல்லாம் டிஎன்பிசியில் வந்துருக்கு. மொழினா என்ன அப்படின்னு. மொழி வேற, அறிவு வேற. பரிமாறிக்கிறதுக்கு இது மொழி அறிவுன்னு சொல்லலாம். என்ன, அதுவும் அறிவு தான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. மற்றபடி பொது அறிவுங்கிறது வேறு, உன்னை சுற்றிலும் நடக்கிறத புரிஞ்சிக்கிறது. ஓகேவா? ரைட். அது வேறு, இது வேறு. ரெண்டையும் போட்டு நம்ம ஊரில் குழப்பிகிட்டே இருக்கானுங்க வேணும்னு. தெளிவாயிடுவோம், அப்புறம் கேள்வி கேட்போம், சிந்திப்போம், அடுத்த லெவலுக்கு போவோம், அடிமையாகவே இருக்க மாட்டோம். அதனால் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பானுங்க. மொழிக்கும், அதாவது எத்தனை மொழி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. புரிஞ்சுதா? ஆமாம். ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா உன்னோட நீ சுற்றியில் உள்ள விஷயங்களை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டே போதும், அவ்வளோதான். ஜப்பான்காரன்லாம் ஒரு மொழி தான் பேசுகிறான். உலகத்துலேயே அவன் இன்றைக்கி அட்வான்ஸ்டு எல்லா ப்ராடக்ட்டும் அவன் தான் தயாரிச்சிட்டு இருக்கான். குவாலிட்டி அந்த மாதிரி. சரி, இப்போ மொழி. ஓகே, மொழிக்கான இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணம், கிராமர். இலக்கணம்னா என்னங்க? வரையறை. இது இப்படி தான் இருக்கணும். ரூல்ஸு, மொழிக்கான ரூல்ஸு, ரெகுலேஷன், வரையறை, வரைமுறை. இப்படி தான் இருக்கணும். எழுத்து இப்படி தான் இருக்கணும். சொல் இப்படி தான் இருக்கணும். சொற்றொடர், எல்லாம் வார்த்தையில் எடுத்துகிட்டு பாருங்க. சொல், அது சொற்றொடர். சொல் தொடர்ந்து வந்தால் சொற்றொடர். இப்படி தான் எழுதணும் அப்படின்னு மொழிக்காக என்ன பண்ணுறாங்க? இலக்கணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் பேஸ். நமக்கு தமிழ் மொழியினுடைய இலக்கணத்துக்கு பேஸ் எது? தொல்காப்பியம். அப்புறம் நன்னூல். அதிலேருந்து எடுத்து அப்புறம் காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மொழிக்கு இலக்கணம் இருந்ததுன்னா அந்த இலக்கணம் உடனே எல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. ஆமாவா? அதுக்கு முன்னாடி எப்பயோ அந்த மொழி தோண்டி இருக்கணும். ஃபஸ்ட்டு மொழியில் வந்துட்டு ஒலி, சத்தம், ஒலி எழுப்புறோம்ல, அதுதான் வரும் சத்தம். இந்த சத்தத்தை இப்போ நான் நேராக என்கிட்ட இருக்க, எனக்கு பக்கத்தில் இருக்கிற என் சத்தத்தை கேட்குற தூரத்தில் இருந்தாக்க நான் ஒலியிலேயே சொல்லிடுவேன். பேச்சு இருக்குல்ல, பேச்சுங்கிறது அந்த மொழி தான், அதுவும் மொழி தான். தூரமாக எங்கேயோ இருக்கான், அல்லது பின்னாடி இப்போ நான் வாழ்ந்துட்டு போயிட்டேன், என்னோடய கருத்துக்களை பின்னாடி வரவங்க கேட்க முடியுமா? இப்போ கேட்கலாம், யூடியூப் இருக்குது, அதில் வீடியோ இருக்குது, கேட்கலாம். அப்போ அந்த காலத்தில் கேட்க முடியாது. அப்போ அங்கே இன்னொரு விஷயம் வேணும், அதுதான் எழுத்து. அதானது எழுத்து. மொழியோட வரி வடிவம், மொழியோட ஒலி வடிவம் நம்ம பேசுகிறது, மொழியோட வரி வடிவம் தான் இது. இது காலத்தெல்லாம் கடந்து நிற்கும். எது? எழுத்து. பாருங்கள், எப்பயோ 15ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சான்றான் நியூட்டன், கலீலியோ. அவன் எழுதின விஷயம்லாம் நமக்கு இப்போ தெரியுது. எப்படி தெரியுது? எழுத்து, எழுத்து மூலியமாக தான். மொழியினுடைய வரி வடிவம் தான் எழுத்து. சரியா? அந்த எழுத்தை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பராக உச்சரிக்கணும், ப்ராப்பராக எழுதணும். அதுக்கான இலக்கணம் தான் இங்கே இருக்குது. ஒலியோட இலக்கணமும் வரும், எழுத்தோட இலக்கணமும் வரும். அப்போது ஒரு மொழிக்கான ரூல்ஸ் தான் அது மொழி இலக்கணம். வாழ்க்கைக்குன்னு இலக்கணம் இருக்குது, அதுக்கு பேர் அறன்னு சொல்லுவாங்க. எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேறு. இப்போ நம்ம தமிழ் இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிழை இல்லாமல் எழுதணும். எழுதணுமா இல்லையா? தாய்மொழியிலே பிழை இல்லாமல் எழுதலை அப்படின்னாக்கா ஒன்று வேஸ்ட் நமக்கு. அப்போ தான் ப்ராப்பராக அடுத்தவனுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். அதான் கற்றுக்க போகிறோம். டிஎன்பிசி, நீ யூபிஎஸ்சியே போனாலும் லாங்குவேஜ் பேப்பரில் தமிழில் நீ பாஸ் ஆனால் தான் உன்னோட மற்ற பேப்பர்லாம் வேல்யூ பண்ணுவாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் நீ எந்த எக்ஸாம் எழுதினாலும் தமிழ் பேப்பரில் பாஸ் ஆனால் மட்டும்தான்
உனக்கு எலிஜிபிளே அடுத்த பேப்பரே மெயின் பேப்பரே திருத்துவாங்க. மாதிரி உட்காருங்க, இங்கே வாங்க. அப்போ அதுதான் கற்றுக்க போகிறோம். சரியா? ரைட். ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு பொருள் இருக்கும். பொருள் புரியாமல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம அந்த தப்பு தான் பண்ணுறோம். வார்த்தையில் பொருள் இருக்கும். அந்த பொருள், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினாவே அந்த பொருள் என்ன படிக்கிற இலக்கணம்னா என்னென்னு கேள்வி கேட்கணும். என்ன சொன்னால லேர்னிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு திங்கு, மெயின் திங்கு என்னது? கேள்வி கேட்கணும். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு. அப்போ தான் அந்த பொருளை புரிஞ்சிக்குவேன். அந்த பொருள் புரிஞ்சு அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த பொருள் தெரியலாம், அந்த வார்த்தையை பயன்படுத்தாத, விட்டுரு, தூக்கி போட்டுரு, மனப்பாடெல்லாம் பண்ணாத தயவு செஞ்சு. சரியா? இப்போ நம்ம தமிழ் அதேமாதிரி தமிழ் கற்றுக்கிட்ட அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது தமிழில். அறிவியல் இருக்குது, இயற்கை அறிவியல், அவ்வளோ விஷயம் இருக்குது தமிழில். சரியா? சரி. இயற்கையான மொழின்னு கூட சொல்கிறாங்க. பார்ப்போம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். எழுத்து தான் வரி வடிவம். இது ஒரு எழுத்து. ஏங்கிறது, லூங்கிறது ஒரு எழுத்து. அதெல்லாம் எழுத்து. அதில் எத்தனை வகை இருக்குது, எழுத்துக்களில் எத்தனை வகை, எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை உற்று நோக்கிறான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். ஃபஸ்ட்டு உற்று நோக்கிறான், புரிஞ்சுக்கிறான். இவ்வாறே மொழியும் ஆழ்ந்து கவனித்தான். இல்லைன்னா என்னது? போகிறனால குரங்களாம் சத்தம் போடுதல், நாய் குரங்களாம் சத்தம் போடுது, அதுவுமே மொழி தான். அவற்றிற்கான மொழி அவங்களுக்கு புரியும். நாய்க்கு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். சொன்னாலே வரையறையாக தான் இலக்கணம். அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழி இலக்கணத்தில், தமிழ் மொழியின் இலக்கணத்தில் வகைகள் எத்தனை சார்னா 5 வகை இருக்குது. எழுத்து, ஒரு எழுத்தை எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும், எவ்வளோ நேரம் அதோட ஒலி வரணும், அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அடுத்து சொல், ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்களோ சேர்ந்து வந்து ஒரு பொருள் தரணும், அதுக்கு பேர் தான் சொல். சொல்லுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, மொழி. மொழினாலும் சொல்லு தான். ஓகேவா? ரைட். சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? மொழி. சொல்லுன்னா என்ன அர்த்தம்? ஒரு எழுத்து தனித்து வந்தோ அல்லது நிறைய எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரணும். பொருள் தந்துச்சு அப்படின்னா என்னது? சொல். ஓகேவா? ரைட். அடுத்து பொருள் இலக்கணம். அகப்பொருள் புறப்பொருள்லாம் சொல்லுவாங்க. ஒரு சொல்லுக்கு வந்துட்டு இப்போ என்ன பொருள், அகப்பொருள் புறப்பொருள். அது அகநானூறு, அகப்பொருளை பற்றி பேசுனா அகநானூறு, புறப்பொருளை பற்றி பேசுனா புறநானூறு. அந்த மாதிரி பொருளை சொல்கிறது. யாப்பு, யாப்பு இலக்கணம். யாப்புனாக்கா ஒரு செய்யுள் இருக்கு இல்லையா, அதாவது செய்யுள்னா கவிதை, வேறு ஒன்றும் கிடையாது. அதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது தமிழில் வரையறை இருக்குது. அப்படி ஒரு செய்யுளோட வரையறை பற்றி நம்ம படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது? யாப்பு இலக்கணம். அடுத்து அணி இலக்கணம். அணி, இந்த வார்த்தைக்கு செய்யுளுக்கு அழகு சேர்க்கறது. அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அழகு சேர்க்கறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. சரியா? அதை பற்றி அது அப்படி எப்படிலாம் நம்ம அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் தான் அது அணி இலக்கணம். ஓகேவா? இப்படி 5 வகை இருக்குது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், சொல் உருவானுச்சுன்னா அதுக்கான பொருள், அந்த சொல்லை வச்சு நாம் உருவாக்கக்கூடிய கவிதையை எப்படி எழுதுறது, யாப்பு இலக்கணம். கவிதைக்கு அழகு எப்படிலாம் சேர்க்கலாம், அது எத்தனை வகை, அதை பற்றி படி அணி இலக்கணம். ஓகேவா? இது டைரெக்டாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, இப்போலாம் கேட்டாலும் கேட்கலாம். எழுத்துனா என்ன சார்? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுது. ஒளி வடிவமாக தான் எழுப்புகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஒளி வடிவமாக எழுப்போம், அதை அப்படியே எழுதுனோம்னா என்னது? வரி வடிவம். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் என்னது? எழுத்து. ஒளி எப்படி உண்டாக்குறோன்னு தெரியும். ஒளினா என்னென்னு நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். பார்க்காதாங்க, வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஒளினா என்ன? வைப்ரேஷன் ஆஃப் என்ன? வைப்ரேஷன். பார்ட்டிக்கல், மெட்டீரியல், பொருளோட அதிர்வு. அதிர்வுனா என்ன?
ஒரு பொருள் முன்னாடி பின்னாடி நகர்ந்தால் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது இப்படி, அதுக்கு பேர் தானே அது அதிர்வு. இங்கிலீஷில் வைப்ரேஷன். பொருள் புரியாமல் ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கணும். சரி, எழுத்து, எழுத்தோட வகைகள். அதில் முதல் வகை உயிரெழுத்து. உயிரெழுத்து உயிருக்கு முதன்மையானது காற்று. ஆமாவா? நம்ம உயிர் வாழனா என்ன பண்ணணும்? காற்று. அந்த காற்று மட்டும் வெளிப்படும் வாயிலிருந்து, தொண்டையிலிருந்து அல்லது உள்ளே இருந்து. நம்ம உடல் உறுப்புகள் எதையுமே அதுக்கு தேவையில்லை. காற்று வெளிப்படும், அப்போ சத்தம் உண்டாகும். ஏதாவது பண்ணுறோமா? உதடுகிறது ஆட்டுறோமா? எதுவுமே பண்ண மாட்டோம். உடல் உறுப்பு எதுவுமே தேவை கிடையாது. காற்று நம்ம உள்ளேருந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தானே அது உயிரெழுத்துக்கள். இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது எங்கேருந்து? நம்ம உள்ளேருந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த செயல் இருந்தால் போதும். வாயை திறக்கணும், உதட விரிக்கிறது, உதட குவிக்கிறது. இந்த செயல்கள் மூலிமா இயல்பாக ஒளி உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது? உயிரெழுத்துக்கள். ஓகேவா? ஆ முதல் அவ்வரை. அக்கு கிடையாது, அக்கு கிடையாது, அக்கு உயிரெழுத்து கிடையாது. ஓகேவா? சரி, வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இதெல்லாமே உயிரெழுத்துக்கள். அது என்ன? டேபிள் தானே சொல்லுவாங்க. அதையும் தாஞ்சாச்சா டேபிள் தானே, அதுவும் மேலே எழுதியிருப்பாங்க. இப்போ காற்று உடலோட உதவி எதுவுமே, நம்ம உடல் உறுப்புகளோட உதவி இல்லாமல் காற்று உதட குவிக்கிறது, உதட விரிக்கிறது, வாயை திறக்கிறது. இந்த எளிமையான செயல்பாடுகள் மூலிமா நம்ம உடலுக்குள்ளேருந்து காற்று வெளிப்படும் பொழுது சத்தம் உருவாகும், ஒளி உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய எழுத்து தான் அது உயிரெழுத்து. மொத்தம் உயிரெழுத்து எத்தனை? இந்த ஆர்டரில் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த ஆர்டர் தெரியணும். ஏன்னா அகர வரிசையில் எழுத சொல்லுவாங்க. அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுன்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில், அது மாதிரி அகர வரிசை அது ஒரு கொஸ்டினாகவே வந்திருக்கு, சிலபஸில் கொடுத்துருக்கான். அகர வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த ஆர்டர் கட்டாயம் தெரியணும். ஆ பாருங்கள், எதுவுமே ஆ வாயை திறந்தால் போதும். இ உதட்ட விரிச்சா போதும். ஆமாம் தானே? உ உதட குவிச்சா போதும். ஏ உதட விரிக்கணும். ஓ உதட விரிக்கணும். உதடு. அவ்வளோதான். வேறு எந்த நாக்குக்கு எந்த உறுப்பும் நமக்கு தேவையில்லை. இதில் வந்து என்னது? குறில். இந்த உயிரெழுத்துக்களை குறில் நெடில்னு பிரிப்பாங்க. உயிரெழுத்துக்களை தான் அப்படி பிரிப்பாங்க. குறில் உயிரெழுத்து, நெடில் உயிரெழுத்து. அவ்வளோ இருந்தால் போதும். ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிச்சா போதும். ஒரு சொடக்கு போடுற அது கண் இமைக்கு நேரம். இது நெடில், 2 மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும். சரியா? 2 மாத்திரை அளவுக்கு ஒழிச்சா என்னது? அதுக்கு பேர் நெடில். பாருங்க, எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது இ உ ஏ ஐ ஓ ஔ. மொத்தம் எத்தனை எழுத்து? 12 எழுத்து. அதில் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5. குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5 தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க தான் பேராக இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு பேர் இருக்காது. இவங்க 2 பேரும் என்ன எழுத்து? நெடில் எழுத்து. அந்த 5 குறில் எழுத்துக்கும் பேர் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு பேர் இல்லை, ஆனால் நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7. புரிஞ்சு வச்சுக்கோங்க, மரப்பாடமே பண்ணா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேர்த்துக்கு பேர் கிடையாது, பேர் இல்லை, இருந்தாலும் அவங்க நெடில் எழுத்துக்கள். ஸோ அவங்க 7, குறில் எழுத்துக்கள் 5. அவங்க குறில் எழுத்துக்கள் 5க்கு பேர் இருக்கும், நெடில் எழுத்து. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். குறுகி ஒலிக்கும் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? ரைட்.
கால அளவு உண்டு. சரியா? கால அளவை கொண்டு தான் என்ன பண்ணுறோம்? குறியில் நெடில் அப்படின்றோம். மாத்திரை, ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழித்தால் அதுக்கு பேர் என்னது? குறியில் எழுத்து. 2 மாத்திரை அளவுக்கு ஒழித்தால் நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கெல்லாம் 2 அதாவது 2 செகண்டு நேரம் அல்லது 2 தடவை கண்ணு இமைக்கிறது. குறியில் எழுத்துனா என்னதான்? ஒரு நொடி, ஒரு சொடக்கு போடுற நேரம், அவ்வளோ நேரம் ஒழிக்கணும். அவ்வளோ நேரத்தை அந்த ஒளி எவ்வளோ நேரம் ஒழிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறான். சரியா? சொடக்கு போகிற நேரம் தான் ஒழிக்கும் அப்படின்னாக்கா குறியில் எழுத்து. 2 சொடக்கு போகிற நேரம் ஒழிச்சுது அப்படின்னா நெடியில் எழுத்து. அவ்வளோதான். அங்கே போட்டிருக்கா? புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. மெய் எழுத்து. மெய் உடம்பு. மெய்னா அர்த்தம் உடம்பு. உடல் உறுப்புகள் தேவைப்படும் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க. அதனால தான் அதுக்கு பேர் மெய் எழுத்துக்கள். காற்று வரும், அதோட எது தேவை? உடல் உறுப்புகள் தேவை. அப்போ தான் இந்த எழுத்துக்கு இந்த ஒளியை நம்ம உருவாக்க முடியும். அதனால தான் அதுக்கு பேர் மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. உடல் உறுப்புகள் என்னாவும்? உடல் உறுப்போட இயக்கம் பங்கு. இக்கு 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 போடுறோம்ல, இக்கு பாருங்கள், உதடெல்லாம் தேவைப்படும், போய் ஒட்டும். உதடுங்கிற நாக்கு மேலே போய் ஒட்டும். இக்கு. இஞ்சு நாக்கு ஒட்டுதா? இச்சு நாக்கு. இங்கு இதுதான் இஞ்சி. இதானே இஞ்சி. இஞ்சி. இட்டு நாக்கு தேவை. இன்னு எல்லாம். இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இரு எல்லாத்துக்கும் நாக்கு அல்லது நெஞ்சு இதெல்லாம் தேவைப்படும். இரு நாக்கு. இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு மொத்தம். இந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அகர வரிசை எழுதுறதுக்கு இந்த ஆர்டர் முக்கியம். கா ஞா சா ஞா. நான் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்படி மொத்தம் எத்தனை இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது. இதில் மெல்லினம். இந்த 18 எழுத்துக்களை எப்படி சொல்லுவாங்க? மெல்லினம், இடையினம், வல்லினம் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. எப்படின்னு பார்ப்போம். மெல்லினம் உயிர் எழுத்துக்களை எப்படி பிரிப்பாங்க? குறில் நெடில். சரியா? மெய் எழுத்துக்களை ஃபஸ்ட்டு கீழேருந்து போங்க. மெல்லினம், இடையினம், வல்லினம். வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, பார்ப்போம். ஓகேவா? ரைட். இதில் ஞான ஞமன மூக்கிலேருந்து உருவாங்க இதெல்லாம். ஞான ஞமன மெல்லினம். இடையினம் எரல வளல கசட தபர. போட்டுட்டு என்ன பண்ணலாம்? இக்கு புள்ளி வச்சிடணும். இக்கு சீட்டு திப்பு. ஏன் இதை எடுக்கிறேன்னா இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுவாங்க. வல்லின மிகுமிடம், வல்லின மிகா இடம். வல்லினா இது நாம் வச்சுக்கணும். அதுதான் இதை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே அந்த மேலே போய் அந்த பிழை இல்லாமல் படிக்கிறது, மற்ற இலக்கணங்கள்லாம் படிக்கும்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை வரும்பொழுது அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டுக்கணும். அதுதான் அதை பார்த்துட்டு போகிறோம். ஓகேவா? இந்த மெய் எழுத்துக்கள் ஒழிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம் எவ்வளவு? அரை மாத்திரை தான். ஒரு சொடக்கூட கம்மியாக தான். இக்கு இட்டு ஒரு சொடக்கூட பாதி தான் எடுத்துக்கும். ஓகேவா? ரைட். வன்மையாக ஒலிக்கும். கசட தவிர வன்மையாக ஒலிக்கும். இது மென்மையாக இருக்கும். ஞான நம்மன மென்மையாக இருக்கும். எரல வளல வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடையில் இருக்கும். எரல வளல. அதனால தான் அது இடையினம் அப்படின்றாங்க. ரீக்கல் ஆயிடுச்சா? அடுத்து உயிர் மெய். அங்கே பாருங்கள், 2 எழுத்து, 2 சொல் ஒன்றா சேருது. உயிர் எழுத்து ப்ளஸ்ஸு மெய் எழுத்து. ரெண்டு சேர்ந்தது தானே அது உயிர் மெய் எழுத்து. எழுத்துனா இந்த 12 இந்த பக்கம் 18 அவ்வளோதான். இது ரெண்டையும் சேர்த்தி வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பாடு மாதிரி தான். டேபிள்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். சேர்த்துனா போதும், மற்ற எல்லா எழுத்து வரும். அதுதான் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து.
உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து புதுசாக ஒரு எழுத்து உருவாகும், அதான் உயிர்மெய் எழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் காவா, கா கா. இக்கு கூட்டல் ஆ. இங்கே சொல்லும் பொழுது உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவான். பட் ஃபஸ்ட்டில் எது வரும்? மெய் எழுத்து தான் ஃபஸ்ட்டில் எழுதும். உடல் இருந்தால் தானே உயிர் இருக்கும். உடல் இருந்தால் தானே உயிர் இருக்கும். உயிர் தனியாக போயிடுச்சுன்னா அதுக்கு அது ஆவி பேயின்றான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும். அதனால் உடலை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் உயிர். காவோட இது என்னது? பிரித்தெழுது சேர்த்தெழுதெல்லாம் இல்லை, கரெக்டாக புரிஞ்சுருந்தா நாங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. கான்ற எழுத்து எப்படி உருவாது? இக்கும் ஆவும் சேர்ந்தது. கா எப்படி சேருது? இக்கு கூட்டல் ஆ, அதான் கா. அப்போ ரெண்டையும் சேர்த்துங்க. இக்குங்கிறது வல்லினமா மெல்லினமா இடையினமா? வல்லினம். ஆங்கிறது குறிலா நெடிலா? குறில். வல்லின குறில். இதுக்கு பேர் வல்லின நெடில். காவுக்கு பேர் என்னது? வல்லின நெடில். ரெண்டையும் சேர்த்திக்கணும். ஓகேவா? ரைட். அந்த வார்த்தையில் அங்கே யூஸ் பண்ணுவான். அப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றுவது தான் அது 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள். 12 × 16 12 × 16 எவ்வளோ வரும்? 216 வரும். 12 × 18 16 போட்டுனா 18 18 12 இது வந்து உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. மல்டிப்ளை பண்ணால் 216. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? 216 எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் பார்த்தோம் இல்லையா? மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து குறில், மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தார் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. பார்த்துக்கணும். உயிர்மெய் குறில், குறில் எழுத்து உயிர்மெய் குறில். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில். உயிர்மெய் எழுத்து நெடில், நெட்டு நீண்டு ஒலிக்கணும். ஆகவே அவை உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காங்கிறது என்னது? உயிர்மெய் குறில். கா உயிர்மெய் நெடில். அவ்வளோதான். கீ எப்படி உருவானுச்சு? இக்கு கூட்டல் ஈ, அதான் கீ. அப்போ என்னது? இது என்னது? உயிர்மெய் நெடில். கீ இக்கு கூட்டல் ஈ. உயிர்மெய் எழுத்துனா பிரித்து பார்க்கணும். இக்கு கூட்டல் ஈ, இது ஈ. கீ மாதிரியே போட்டோன்னா ஈ. அப்போ என்னது? உயிர்மெய் குறில். பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஆயுத எழுத்து. எது? அக்கு. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் ஒன்று உள்ளது. அது அக்கு, தனி எழுத்து. அது ரெண்டு இல்லாமல் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து ரெண்டு சேர்ந்து. அது இல்லாமல் ஒரு எழுத்து நிற்கிறாரு. சரியா? அவர் யார்? அக்கு. ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு அரை மாத்திரை தான். இது சார்பு எழுத்து தான். இவங்க ரெண்டு பேர் தான் முதன்மையான எழுத்துக்கள். முதல் எழுத்தும்பாங்க, சார்பு எழுத்தும்பாங்க. அடுத்து வரும் பார்ப்போம். ரைட். இப்போ என்னென்ன கற்றுக்கிட்டோம்? எழுத்துனா மொழினா என்ன? முதல்ல எழுத்துனா என்ன? ஓகேவா? உச்சரிக்கிறது, வரி வடிவம் ரெண்டுமே இருக்கும் எழுத்து. எழுத்துக்களோட வகைகள் பார்த்தோம். உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. தனி எழுத்து ஒன்று இருக்குது, அதான் ஆயுத எழுத்து. உயிரெழுத்து எப்படி உச்சரிக்கப்படும்? உடல் உறுப்புகள் தேவையில்லை,
சிம்பிளாக உதடை குவிக்கிறது, விரிக்கிறது, வாயை திறக்கிறது, அவ்வளோதான். காற்று வெளிப்படும், அது உயிரெழுத்து. உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12. அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க? குறில், நெடில். குறில்னா என்ன? உச்சரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மாத்திரை என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே. உச்சரிக்கிறது 2 மாத்திரை எடுத்துக்கிட்டா நெடில் எழுத்து. சரியா? சரி. குறில் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது? குறில் எழுத்து 5, மெய் எழுத்து தான் என்னது 7. அதுதான் பார்த்தோம். அடுத்தது மெய் எழுத்து. மெய் எழுத்துன்னா என்ன அர்த்தம்? உடல் உறுப்புகள் தேவை, உடலோட இயக்கம் தேவை. உடல்னா மெய், அதோடு சேர்ந்து ஒலி, காற்று வெளிப்படும் பொழுது ஒலி உருவாகுது. அதான் என்னது மெய் எழுத்து. மொத்தம் எத்தனை? 18. இக்கு, இங்கு, இச்சு, அதெல்லாம் அந்த ஆர்டரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்னாச்சு? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? 216. உயிர்மெய் எழுத்து எப்படி நாம் பிரிக்கலாம்? 216. 216. உயிர்மெய் எழுத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஓகேவா? ரைட். அதில் மெய்யெழுத்தை எப்படி வகைப்படுத்துறதுன்னு பார்க்கல தானே? மெய்யெழுத்தை எப்படி வகைப்படுத்தும்? வல்லின எழுத்து வன்மையாக ஒலிக்கும், மெல்லின எழுத்து மென்மையாக ஒலிக்கும், இடையின எழுத்து 2க்கு நடுவில் இருக்கும். வல்லின எழுத்தெல்லாம் எது? மெல்லின எழுத்தெல்லாம் எது? இடையின எழுத்து எது? கசடை தபரை போட்டுட்டு என்ன பண்ணுங்க? புள்ளி வச்சுருங்க. 6 எழுத்து, 3 எவ்வளவு? 18. புள்ளி வச்சு கசடை தபரை படிச்சிருப்போம் சின்ன வயசில், ஞாபகம் இருக்கும். ஞன நம்மன எரல வளல. எல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். கா வந்து என்னது? குறில். அப்போ எவ்வளவு? குறில் உயிர்மெய், உயிர்மெய் குறில். அப்போ ஒரு மாத்திரை அளவு நம்ம போட்டுறோம். பி உயிர்மெய் குறில், ஒரு மாத்திரை. அதில் என்ன உயிரெழுத்து சேருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்லணும். இதில் என்ன, இந்த பியில் என்ன உயிரெழுத்து இருக்குது? இப்பு கூட்டல் இ, குறில். லா உயிர்மெய் குறில் தான், அதுவுமே ஒரு மாத்திரை. இரு மெய்யெழுத்து. என்னது மெய்யெழுத்து? எவ்வளோ? 1/2 மாத்திரை. மெய்யெழுத்து எல்லாமே 1/2 மாத்திரையில் தான் ஒழிக்கணும். தனி எழுத்து ஒன்று இருக்குது, அவர் யார்? அவர் எவ்வளோ நேரம் தான் ஒழிக்கணும்? 1/2 மாத்திரை. சரி, ரைட். அப்போ கபிலர்ன்ற பேரோட மாத்திரை ஒழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? அப்போ கபிலர்ன்ற வார்த்தையை நம்ம எவ்வளோ நேரத்தில் ஒழிச்சு முடிக்கணும்? 3 சொடக்குள்ளே முடிக்கணும் கபிலர். ஓகேவா? ரைட். சொற்கள் எழுத சொல்கிறான். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் சொல்லணும் ஏதாவது ஒன்று. உயிரெழுத்து தொடங்கும் 2 மாத்திரை சொல். பொருள் தருமா? பொருள் தந்தால் தான் அது வந்து சொல்லு. பொருள் தரலனா ஆனா என்னது? பனி. ரைட். பனி உயிரெழுத்தில் தொடங்கணும். ஆடு வராது, 3 மாத்திரை ஆயிரும். அது சொல்லாமா? அது இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தையை புரிங்க. உயிரெழுத்தில் தொடங்கணும், 2 மாத்திரை வரணும். ஒரு எழுத்து கூட இருக்கலாம். சொல்லுன்னா அர்த்தம் பொருள் தரணும். பொருள் தரல அப்படின்னா இல்லை. ஆகு பொருள் இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல். ஈ இருக்குல்ல, எது? ஓர் எழுத்து சொல். அவன் 2 எழுத்து சொல் கேட்டானா? சரி, ஓர் எழுத்து தான் இருக்கணும், பொருள் தரணும். பொருள் தருமா? தரும். என்னது ஈ? அந்த பூச்சி இருக்குல்ல. ரைட். இங்கிலீஷில் நம்ம அதுக்கு பேர் ஃப்ளையா? சரி, ரைட். அது கிடக்கணும், இங்கிலீஷ் கிடக்கட்டும்.
ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து இருக்கணும். ஆயுத எழுத்து உள்ள 2½ 2 ஓகே. அது அக்தா, அதான் சொன்னீங்க அக்து. இதெல்லாம் நம்ம இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை எங்கேயும். எக்து வரலாமா? எக்து வருமா? எக்கு 2½ மாத்திரை. எக்கு ரைட். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெரி குட். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவையாவை எழுத்து, எழுத்துலேருந்து உருவாகிறது சொல்லு, அப்புறம் சொல்லுக்கான பொருள், சரியா? அப்புறம் யாப்பு செய்யுளுக்கான இலக்கணம், அடுத்தது அணி இலக்கணம், அந்த செய்யுளுக்கு அழகு சேர்க்கறது, வார்த்தைக்கு வாக்கியத்துக்கு அழகு சேர்க்கறது. ஓகேவா? ரைட். மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தப்பற இக்கு புள்ளி வச்சிடணும், சரியா? ஞான ஞமன மெல்லினம், யாரெல்ல வாழல இடையினம். புள்ளி வச்சுக்க வேண்டியதுதான். மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. மாத்திரை அளவு என்னது? 1 மாத்திரை, அரை மாத்திரை, 1 மாத்திரை, 2 மாத்திரை. ஓகேவா? 1 மாத்திரைலாம் குறில், 2 மாத்திரைன்னா நெடில். இது அப்படி கிடையாது. குறியிலும் இல்லை நெடில் இல்லை, அதோட குறியிலோட கம்மியாக ஒலிக்கணும், பாதி நேரம் எடுத்துக்கிறது. மெய்யெழுத்து எல்லாமே இதில் வரும், இதில் வரும். அப்புறம் அக்கு 5 குறில் உயிரெழுத்துக்கள் இல்லை, 5 குறில் இருக்குது. உயிரெழுத்துக்கள் எத்தனை நெடியில் இருக்குது? 7 நெடியில் இருக்குது. அதெல்லாம் எது எதுன்னு எழுதி பார்த்துக்கணும். ரீகால் பண்ணுறோம், இப்போ முன்னாடி தெரிஞ்சது தான் உங்களுக்கு. இதோட இந்த பாடம் ஓவர்.